இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இந்த சிக்கன் தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சு வச்சுப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம அந்த மசாலாவை நம்ம சிக்கனில் தடவிடலாம். நான் இப்போ லெக் பீஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதில் எல்லாத்தையும் நல்லா சமமாக நல்லா தடவிடணும். கிரேவி நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து தடவை ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு பேனில் ஒரு பட்டர் க்யூப் எடுத்துக்கிறேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சிக்கனை வந்து அலைன் பண்ணி நம்ம வேக வைக்க வேண்டியதான். இது சிம்லேயே தான் நம்ம வேக வைக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றியோ இல்லை டீப் ஃப்ரையோ பண்ண போகிறதில்ல. இது கம்மி தீயிலேயே தான் வேகணும். இப்போ நம்ம இது வாசமாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அப்போ சிக்கன் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ அந்த சிக்கனை வந்து சிம்மில் வச்சு மூடி தான் குக் பண்ணணும். நம்ம ஒரு க்யூப் தான் போட்டிருக்கோம் பட்டரு. இடையில தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஆனால் அடிக்கடி நம்ம பெரட்டி போடணும். இது ஆக்சுவலாக கொஞ்சம் பார்பிக்யூ மாதிரி தான். நம்ம வந்து பார்பிக்யூ வந்து தணலில் வேக வைப்பாங்க. நம்ம இப்படி அடுப்பில் வேக வைக்கிறதுனால அடிக்கடி திருப்பி போட்டால் தான் அது வேகும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் இப்போ இன்னொரு க்யூப் போடுறேன். ஏன்னா பத்தலை எனக்கு, அதனால் கொஞ்சம் இன்னொரு க்யூப் போட்டால் கொஞ்சம் வேகும் நல்லா. ஆனால் சிக்கன் எப்பவுமே பாருங்கள் போன் அவுட்டு ஃப்ளஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக லெமன் போட்டிருக்கேன். அந்த சிக்கன் மேலே கொஞ்சம் லெமன் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இன்னும் 25% தான் இது குக் ஆகணும். இது கம்மியான தணலில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் வேகும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக எண்ணெய் போட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணலை நம்ம. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காண்டி இதை நான் கொஞ்சம் தணலில் காட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ளேமில் காட்டினோம்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த சிக்கனில். இது நல்லா வாட்டணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வாட்டினா தான் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் வாட்டிட்டேன். இது கண்டிப்பாக வீட்டில்